உங்கள் யாவரையும் அன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்ன சொன்னால், மனுஷனாகப்பட்ட நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருவது உண்டு. நம்ம இதை வைத்துக்கொண்டே நம் தேவன் நம்மை காப்பாற்றுவாரா, நம்மளை விடுவிப்பாரா, நம்மளை ஒரு நல்ல பொசிஷன் நம்மளை வைப்பாரா என்று நம்ம பாடுகளை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். சில பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்குமே உருப்பட மாட்டேன், நீ ஒன்றுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன். ஏன் நமக்கு இந்த பாடுகள், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு, ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஏன் இந்த பாடுகள் வருகிறது? ஏன் இந்த வேதனைகள் நமக்கு வருகிறது? ஏன் இந்த போராட்டங்கள், இந்த காரியங்கள் நமக்கு தோன்றுகிறது என்று நம்ம சொல்லி பார்த்தோமானால், அழகாக சங்கீதக்காரன் அவருடைய வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் அதை நம்ம படிக்கிறோம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நம்ம பார்க்குறோம், அநேகர் நம்ம இடத்துல உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்க, ஆண்டவர் பின்னாடி ஓடுறீங்க, ஏன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் உங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை என்று கேட்குறவில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து விடக்கூடாது, நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம பயந்து விடக்கூடாது, அந்த காரியங்களை குறித்து நம்ம உடனே நம்ம மனவேதனை உள்ளவங்க எழுதக்கூடாது. அதுதான் 3வது வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவதுமாய் இருக்கிறீர். மனுஷங்க நம்மளை பகைக்கும் பொழுது, மனுஷங்க நம்மளை ஒதுக்கும் பொழுது, மனுஷங்க நம்மளை காயப்படுத்தும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய கேடகமும் நம்முடைய மகிமையும் நம்மளை ரட்சிக்கிறவருமாயிருந்து, நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருந்து, நம்ம தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். எங்கே பிரச்சனைகள் பாடுகள் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். எங்கே போராட்டம் இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் தலைகள் உயரப்போகுது. எங்கே உங்களுக்கு பிரச்சனைகள், உங்கள் காரியங்களை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குதோ அங்கே தான் உங்களுக்கு பெரிய மேன்மை வரப்போகுது. ஆண்டவர் இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசியிருப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.